வணக்கம். இன்னைக்கு நம்ம கருப்பட்டி வச்சு எப்படி காஜு கட்லி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு கேஷ்யூ நட்ஸ். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அதை மிக்சியில் பல்ஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஓவராக கிரைண்ட் பண்ண வேண்டாம், அது அப்படியே எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஸ்லைட்டாக கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும். ஸோ பொடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம தனியாக. 1 கப்பு பனை வெல்லம் கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் கடாயில் போட்டுண்டு 1/4 கப் வாட்டர் விட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். அது மண்ணாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மண்ணை வடிகட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அது மெல்ட் ஆன உடனே கையில் தொட்டு பார்த்து பண்ணினா ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி, அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு பார்த்தோன்னா ஒரு கம்பி வரணும். ஸோ அப்படி வந்துடுத்து அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த கேஷ்யூ நட் பவுடரை அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதை லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு பேஸ்ட்டாக வர வரையிலும், ஒரு ஹோல் மாஸாக அது அப்படியே வர வரையிலும் அதை நம்ம ஒரு பால் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு வரலும் 3 to 4 மினிட்ஸில் வந்துடும் அது. ஸோ அது வரலும் நம்ம குக் பண்ணுறோம் அதை. அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின ஒரு பட்டர் பேப்பரில் அதை போட்டுட்டு அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அதை பிசைஞ்சுக்கணும். உங்கள் கையில் நெய் தடவிக்கோங்க இது பண்ணும்போது. அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது ஒரு டபராவோ ஏதாவது ஃப்ளாட் வெசல் வச்சு அதை அமுக்கின்ட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு திக்காக பர்ஃபி வேணும்னா நம்ம திக்காக ரோல் பண்ணிக்கலாம், இல்லை தின்னாக வேணும்னா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு மீடியம் திக்காக காஜு கட்லியோட இதுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல் பண்ணின உடனே ஜென்டிலாக அந்த பேப்பரை எடுத்துடணும் வெளியில். அதுக்கப்புறம் அதை சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருணும். ஸோ தட் நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடணும். சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம அப்புறமா ஒரு உருட்டி ஒரு பர்ஃபி உருண்டை மாதிரி கூட போட்டுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம டைமண்டாக அதை கட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக காஜு கட்லிங்கிறது டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இல்லை எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பீட்சா கட்டர் யூஸ் பண்ணேன் இதை கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஷார்ப் நைஃப் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நைஃபோ இல்லை பீட்சா கட்டரோ எது யூஸ் பண்ணாலும் அதை லேசாக நெய் தடவிட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்காதைக்கு அழகாக வரும். இல்லைன்னா பிசுறு லைட்டாக தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒட்டிக்காதைக்கு வந்துடும் நெய் தடவிட்டு தட்டினீங்கன்னா. இப்போ காஜு கட்லி ரெடி ஆகிடுது. இதோட டீட்டெயில்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே பிக்சர்ஸோட நிறைய டிப்ஸோட jayshreeskitchen.comல ரெசிபியோடு இருக்குது. Thank you so much.